ஒரு காட்டில் கழுதையும் புலியும் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. கழுதை புலியை பார்த்து சொல்லுது, இந்த புல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது புலி வந்து கழுதைக்கிட்ட சொல்லுது, இல்லை இல்லை நல்லா பாரு க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. கழுதை ப்ளூ கலரில் இருக்குது, இங்கே புலி இல்லை நல்லா பாரு க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ ஃபைனலாக 2 பேரும் சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க. ஸோ சிங்கம் நல்லா யோசித்து பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு முடிவை சொல்லுது, ஆமாம் கழுதை சொன்ன மாதிரி புல் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் புலிக்கு பனிஷ்மெண்ட்டாகவும் கொடுக்குது. 2 டேஸ்க்கு வந்து நீ எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாது, உருமக்கூடாது, இதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு கழுதை ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புலி சிங்கத்துக்கிட்ட கேட்க, எங்கேயாவது புல் க்ரீன் கலரில் இல்லாமல் ப்ளூ கலரில் இருக்குமா அப்படின்ட்டு ஏன் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு சிங்கம் சொல்லுது, முட்டாள்தனமான கழுதைக்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட் பண்ணினால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நிறைய முட்டாள்தனமான இந்த கழுதை மாதிரி ஆட்கள் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணாமல் இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்லது.